கடந்த நவம்பர் 13ஆம் தேதி இந்த நிறுவனம் 100 கோடி ரூபாய் டொனேஷனை பாஜகவுக்கு கொடுத்திருக்காங்க. இந்த பணம் கைமாறினதுக்கு பிறகு ஏறத்தாழ 10 நாள் கழிச்சு பல லட்சம் கோடி லாபம் தரக்கூடிய அந்த பிசினஸை ஆத்தரைசேஷனை அந்த கம்பெனிக்கு மோடி அரசாங்கம் கொடுத்திருக்காங்க. எந்த கம்பெனி பாஜகவுக்கு இவ்வளவு பணம் கொடுத்தாங்க, அதுக்காக கைமாறா பாஜக அரசாங்கம் எந்த ப்ராஜெக்டை இந்த நிறுவனத்துக்கு கொடுத்தாங்க? பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய 143 எம்பியை, அதாவது எதிர்க்கட்சி எம்பியை பாராளுமன்றத்தை விட்டு துரத்தி அடிச்சுட்டு ஒரு புதிய சட்டத்தை இவங்க கொண்டு வந்திருக்காங்க. இந்த சட்டத்தை பயன்படுத்தி தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த நிறுவனத்துக்கு பல லட்சம் கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் கைமாறப்பட்டிருக்கு. மோடி அரசாங்கம் என்ன சட்டத்தை மாத்தினாங்க, இதுக்காக எவ்வளவு தொகை கைமாற்றப்பட்டிருக்கு? இந்திய அரசாங்கத்துக்கு பல லட்சம் கோடி லாபம் தரக்கூடிய இந்த பிசினஸை ஏலம் விட்டு தான் எடுக்கணும். ஆனா மோடி அரசாங்கம் ஏலம் விடாம டைரக்டா இந்த கம்பெனிக்கு கொடுத்தாங்க. எப்படி கொடுத்தாங்க, எதன் அடிப்படையில் கொடுத்தாங்க, அதுக்காக இவங்க அரசியலமைப்பு சட்டத்துல எதை மாத்தினாங்க?